அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஜித்தாவிலே வாழ்கின்ற நம்முடைய சகோதரர்கள் ஒரு அரங்கத்திலே கூடி அவர்களுக்கு இஸ்லாம் பற்றி எழுந்திருக்கின்ற சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு உம்ரா விசாலம் கிடைக்காதோ? சரி 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 கிரேட். என்ன கேட்கிறார்கள் கேட்டா, சவுதியில இந்த குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யக்கூடிய லேபர் விசாவில போனவர்களுக்கு இந்த உம்ரா ஹஜ்ஜி இதெல்லாம் செய்வதற்கான அந்த 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 தகுதி அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு அந்த விசா கிடைக்காது. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு பொய்யான சில ஆவணங்கள்லாம் உண்டாக்கி சில செட்டிங் எல்லாம் பண்ணி அதை சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த விசாவுக்காக வேண்டி ஏற்பாடு செய்து கொடுக்கறாங்க. இந்த மாதிரி அவர் செய்யலாமா, இந்த மாதிரி பொய்யான ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்து ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகலாமா அப்படிங்கிறது கேட்கிறாங்க. முதல் விஷயத்தை நம்ம வணங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு கடமை. உம்ராங்கிறது கடமை இல்லை, நம்ம விரும்பத்தக்க ஒரு ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். உம்ரா கடமைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்ன வாத்திமுல் ஹஜ்ஜ உல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்கு பூர்த்தி செய்யுங்கன்னு அதுவும் இருக்கிறது. இப்ப இப்ப இந்த ஹஜ்ஜி கடமைன்னு சொல்லும் பொழுது யாருக்கு கடமை அப்படிங்கறது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாரு போக்குவரத்திற்கு சக்தி பெற்றவராக, சபீல்னாலே போக்குவரத்து தான், போக்குவரத்திற்கு சக்தி பெற்றவராக இருக்கிறாரோ அவருக்கு தான் இந்த ஹஜ்ஜே கடமை. அந்த போக்குவரத்துக்கு சக்தி ஒருத்தருக்கு இல்லை என்று சொன்னா அவருக்கு கடமை கிடையாது, அல்லாஹ் அவரை கேட்க போறது கிடையாது. அந்த சபீல்னா என்ன அர்த்தம்? காசு பணமும் அந்த சபீல்ல அடங்கும், வாகன ஏற்பாடுகளும் அடங்கும், அரசாங்கம் கொடுக்கிற ஒரு அனுமதியும் அடங்கும். கோடி கோடியா வச்சிருக்கிறாரு, அவருக்கு விசா கிடைக்கல, அவருக்கு ஹஜ் கடமை கிடையாதுங்க, சபீல் இல்லை எனக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், சபீல தான் காரணம் காட்டுறான். மனிஸ்ததா இலைஹி சபீலா, சபீல் வழி அவனுக்கு என்ன செய்யணும், திறந்து இருக்கணும். அந்த வழி திறந்து இருக்கலன்னு சொன்னா ஒட்டச்சுக்கிட்டு நீ போ, சட்ட விரோதமா போங்கிற மாதிரிலாம் அல்லாஹ் சொல்லவே கிடையாது. அதனால இவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை, முதல் விளங்கி கொள்ளணும். லேபர் விசாவுல போனவர்களுக்கு அவங்களுக்கு அந்த நாட்டுல அந்த மாதிரி விதி போட்டு இருந்தார்கள் என்று சொன்னா அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை ஆகாதீங்க. அல்லாஹ் கேட்டானா எல்லாம் எனக்கு அந்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு இருக்கிற நேரத்துல நாங்கள் ஹஜ்ஜி செஞ்சோம், நாங்கள் உம்ரா செஞ்சோம்னு காட்டுவது அது இறைவனுடைய அந்த சலுகைக்கு எதிரானதா இருக்குமே தவிர இது ஒரு வேண்டாத ஒரு விஷயம். நம்ம செய்யணும், புரிந்து கொள்ளணும். நமக்கு எப்ப எல்லாம் நல்ல சம்பளத்துல வாய்ப்பு தரான்னு நம்ம பாத்துக்குருவோம், வந்ததோட ஹஜ்ஜை செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அந்த கடமையை நிறைவேற்றிடுவோம்னு சொல்லி. அது எப்படி உங்களுக்கு கடமை ஆகாத ஒண்ணு எப்படி நீங்க நிறைவேற்ற முடியும்? இத ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பொய்களையும் பிராடையும் செஞ்சு நமக்கு நாம வேணும்னு கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டு நம்ம அப்படி செய்வதற்கு மார்க்கத்துல கூடுமா? அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது ஒத்த ஜவ்வது, அதற்குரிய சாதனங்களை எல்லாம் நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு இன்ன ஹைர ஜாதி அத்தக்வா, அந்த சேகரித்துக் கொள்ளக்கூடிய சாதனங்கள் எல்லாம் சிறந்து தக்குவாங்க. நீங்க ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது தேவையான விஷயங்கள்லாம் நல்லா திரட்டிக்கங்க. தவ்வது, தேவையான விசா, பாஸ்போர்ட், போக்குவரத்து, காசு, பணம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க, முன்னாடியே தயாரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஹஜ்ஜுக்கு பிரத்யேகமா என்ன செய்யலாம், இதுல சில கோல்மாலாம் பண்ணுவாங்கிறதுக்காக வேண்டி தவ்வது, ஹஜ்ஜுடைய வசனம், ஹஜ்ஜை பத்தினா அந்த வசனம் இருக்கிறது, ஹஜ்ஜை சொல்ற ஆயத்தான் நான் சொல்றது. தவ்வது, தேவையான விஷயங்களை எல்லாம் திரட்டி கொள்ளுங்கள். இன்ன ஹைர ஜாதி, திரட்டி கொள்றதுல சிறந்தது அத்தக்வா, இறை எச்சம் தான். அப்ப இறை எச்சம் உள்ளவங்க எப்படி ஃப்ராட் பண்ணுவாங்க? இறை எச்சம் என்று ஒருத்தர் இருக்குமையானால் அவருடைய நிர்பந்தமான நிலையில் வேண்டுமானால் என்ன செய்யலாம், சில தவறுகளை செய்யலாம். மார்க்கத்துல நிர்பந்தமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் உயிர் போயிடும், அல்லது பசி தாங்க முடியல, அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் விஷயம் இது மாதிரி எல்லாம் வறுமையானால் நம்ம என்ன செய்யலாம், அதுக்காக வேண்டி சில பொய்களையோ சில செட்டிங்களை பண்ணணும்னு சொன்னா நிர்பந்தத்துக்கு எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான், அதுவும் குரான்ல இருக்கிறது.
ஆனால் நிர்பந்தம் ஒண்ணு இல்லாத ஒரு நேரத்துல நம்ம ஒரு பொய் சொல்வதும் பிராடு பண்ணுவதும் ஒரு செய்யறது நல்ல ஒரு வணக்கம். அதனுடைய பேசிக் பிராடுல இருந்து அது ஹஜ் ஆகுமா? அந்த அஸ்திவாரமே பொய்யா இருக்கும் பொழுது பொய்ய கொண்டே நம்முடைய ஹஜ்ஜுடைய பயணம் ஆரம்பிக்குமையானால் அது எப்படி தக்வாவுடைய ஒரு அடையாளமா இருக்கும்? உலகத்துல ஹாஜின்னு போட்டுக்கலாமே தவிர, ஏன்பா நீ போனது ஹஜ்ஜிக்கு போன அதுக்கு இப்படி பொய் சொல்லணுமா? அதுக்கு இப்படி பிராடு பண்ணணுமா? வேற ஒருத்தன் பேர்ல நீ போகணும். என்ன மாதிரி செட்டிங் பண்றாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி பண்ணாலும் அது பிராடா தானே இருக்கு. என்ன மாதிரி பண்ணாலும் அதுல ஒரு மோசடி இருக்கத்தானே செய்யும். அப்ப இந்த மாதிரி மோசடி எல்லாம் பண்ணி செய்யலாமா அப்படிங்கறது நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லி காட்டணும். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜில மட்டும், இந்த ஹஜ்ஜிக்கு மட்டும் ஸ்பெஷலா எல்லாத்துலயும் மனுஷன் தப்பு செய்யறவனா இருந்தாலும் ஹஜ்ஜில குறிப்பிட்ட எல்லாம் என்ன செய்யறான்? ஒலா ரபஸ ஒலா ஃபுசூக ஒலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜி. ஹஜ்ஜில 3 விஷயம் கிடையாதுன்னு அல்லாஹ். என்னது? ஒலா ரபஸ. ரபஸ்னா அந்த தப்பான செயல்களில் ஈடுபடுறது, அது தாம்பத்திய வரைக்கும் மனைவிட்ட சேர்றது வரைக்கும் அது அடங்குது. அது கிடையாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். ஒலா ஜிதால. ஜிதால்னா வீண் தர்க்கங்கள் பண்ணுவது, சண்டை சச்சரவுக்கெல்லாம் வேலை இல்லை. ஒலா ஃபுசூக. ஃபுசூக்னா பாவங்கள் செய்வது கிடையாது. ஹஜ்ஜில பாவத்துக்கு வேலை கிடையாது. செய்ய போறது பாவத்தை எல்லாம் கழிக்கிறதுக்கு போறீங்க. அதுலயே ஆரம்பிக்கிறதே பாவத்திலையா? பொய் பாவம் தானே, மோசடி பாவம் தானே, தவறான ஆவணங்கள் பாவம் தானே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பாவங்களை இங்க கூட என்ன செய்யறாங்க? சவுதியில பெண்கள் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. மகரம் இருந்தா தான் அனுமதிக்கிறாங்க. ஆனா ஹஜ்ஜிக்கு அது தேவையில்லைன்னு நம்ம அதுக்குரிய ஆதாரங்களோட விளக்கி இருக்கிறோம். ஆனா சவுதி அரசாங்க சட்டம் என்ன? மகரம் வேணும்னு சொல்லி அதுக்காக என்ன பண்றாங்க தெரியுமா? யாரோ ஒருத்தனை இந்த பொம்பளைக்கு அண்ணன்னு சொல்லியோ தம்பின்னு சொல்லியோ தாய் மாமான்னு சொல்லியோ பொய்யான சர்டிபிகேட்டை உண்டாக்கி மகரம் சர்டிபிகேட் வாங்க. இதெல்லாம் பொய்யே. அந்த பொம்பளை போகாம இருந்துட வேண்டியான. அதுவே நாங்க போக வேணாங்கிறோம். உனக்கே அது வேலை, உனக்கு தான் கடமை இல்லையில, நீ ரெடியா இருக்கிற, உனக்கு மகரம் இல்ல, மகரம் இருந்தா தான் விடுவேன்னு அவன் சொல்றான். அவன் தடுத்து விட்டான். உனக்கு ஏமா கடமை இருக்கு? நீ பாட்டு வீட்டுல உட்காரு, ஹஜ்ஜுடைய நன்மை கிடைச்சு போயிடும். நீயத்து பண்றீங்களா ஹஜ்ஜுக்கா வேண்டி? நீ உன்னை தடுக்க தானே செய்யறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இங்கே என்ன செய்யறோம்? சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால ஹஜ்ஜிக்கு ஒரு தனி சட்டங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜில ஃபுசூக் இருக்கக்கூடாது, தக்வா மெயினாக இருக்க வேண்டும், அது சபீல் இருந்தா தான் கடமை. இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்காக வேண்டி போட்டுட்டு இப்படிலாம் பிராட் பண்ணி போகணும்? இருக்கிற இடத்துல தொழுதுட்டு போங்க. யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜி ஆசையா இருக்கு, எனக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க அவனுடைய நன்மையை கூடனா அல்லா ரப்பல் ஆலமீன் தந்துட்டு போறான். அதனால இந்த மாதிரி ஹஜ்ஜில போய் இப்படி செய்வது அது ஒரு நிர்பந்தமாக நமக்கு தெரியவில்லை, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. கூடுதல் விவரம் சொல்றாங்க. சில பேர் லேபரா அங்க இருக்கிறாங்க. ஆனா விசா தான் லேபரா இருக்கிறாங்களே தவிர அவங்க நல்ல வசதி இருக்கிறது. அதாவது ஹஜ்ஜிக்கு போவதற்குரிய தகுதி, பொருளாதாரம் எல்லாமே இருக்கிறது. அந்த மாதிரி வசதிகள் இருந்து வேலை என்ன செய்யறாங்க? அவங்க லேபரா இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி மனைவியை அழைச்சிக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போகலாமே அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க நீங்க சபீல்ங்கிறது வசதின்ற அர்த்தம் செய்யக்கூடாது. சபீல்ங்கிற மனுஷதா இல்லை, சபீலாங்கிறது வசதி இருந்தும் கூட தடுத்து விட்டார்கள் சொன்னா அது சபீலில் இருந்து அர்த்தம். வசதி இருந்து முதியவரா இருந்தா அவருக்கு சபீல் இருந்து அர்த்தம். வசதி இருக்கிறது நோயாளியா இருந்தாருன்னு சொன்னா சபீல் இல்ல, அவருக்கு பாதை கிளியரா, ரூட் கிளியரா இல்லைன்னு அர்த்தம். அப்ப இவர் என்னதான் பெரிய வசதி உள்ளவரா இருந்தாலும் இவருக்கு அங்க இறங்கி இருக்கிற நாட்டுடைய சட்ட பிரகாரம் இவருக்கு அனுமதி இல்ல. உங்க கேட்டகிரி எங்களுக்கு பேப்பர் தான் நாங்க பார்ப்போம், இந்த கேட்டகிரி உள்ள ஆளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொன்னா அந்த அனுமதியை பெறுவதற்கு நீங்க முறைகேடான ஆவணத்தை காட்டுவீங்க. நீங்க அந்த லேபருங்கிறத மறைத்து விட்டு தான் காட்டுவீங்களே தவிர வேற ஏதாவது ஒரு பொய்யான ஆவணத்தை காட்டுவீங்க. ஒரு ஹஜ்ஜிக்கு ஆவணத்தை பொய்யா காட்டலாமாங்கிறது அவருக்கு டாபிக். அவர் வசதியாவெல்லாம் இருக்கலாம், இருந்தாருன்னா வசதியா இருந்தா இன்னும் சொல்ல போனா அவர் அழட்டிக்கிற வேண்டியது இல்லைங்க. நாளைக்கு வந்துட்டு ஊர்ல இருந்து தாராளமா போகலாம், அல்ல வசதியை கொடுத்துருக்கான்ல, அங்கிருந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. அதனால நமக்கு பாதை கிளியரா இருக்குங்கிறது உன்னை கவனிக்கணும். நம்ம ஹஜ்ஜிக்காக வேண்டி பொய் சொல்லணுமா? ஹஜ்ஜிக்காக வேண்டி பிராடு பண்ண. நானே ஹஜ்ஜி குழுக்கல்ல போடுறேன். நான் குழுக்கல்ல போடும்போது பல தடவை கிடைக்கல. எத்தனை எம்பி கோட்டாவில் எத்தனை வாங்க சொன்னாங்க. ஒரு கையெழுத்து போட்டா நாளைக்கு எனக்கு கிடைச்சி போயிடும். நம்ம என்ன பண்ணோம்? இஸ்லாமே சமத்துவத்தை போதிக்குது. அந்த பள்ளிவாசல்கள் கோயில்கள்ல முக்கியஸ்தர்களுக்கு முதல் மரியாதை இல்லைன்னு சொல்லுது. இந்த எம்பி கோட்டாங்கிறது பிராடு, மார்க்கத்துல தப்பு. ஹஜ்ஜிக்கு எதுக்கு எம்பி கோட்டா கொடுக்கறான்? அப்ப விஐபிகளுக்கு ஒரு சட்டம், சாதாரண மக்களுக்கு சட்டம்ங்கிறத உடைக்க வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். அதனால எனக்கு எம்பி கோட்டாவில் நான் போக முடியாது நான் சொல்லி மறுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு கையெழுத்து உடனே நான் வந்திருப்பேன். குழுக்கள்ல நம்ம எதுக்கு போறோம்?
அது ப்ரொசீஜர் படி போவோம். எத்தனை பேர் கியூல நிப்பாங்க, நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம போட்டு நம்ம ஒரு செல்வாக்க பயன்படுத்தணும்னு சொன்னா எப்ப வேண்டாலும் வந்து செய்யலாம், எந்த வருஷம் வேண்டாலும் அதை வாங்கி கொள்ள முடியும். ஆனா எம்பி கோட்டாவை கொடுக்க கூடாதுன்னு போராடலாம்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ஏன்டா உங்க கோயில் மாதிரியான ஒரு நிலைமையை எங்க நாட்டுல கொண்டு வர்றீங்க, பள்ளிவாசல்லையே அதெல்லாம் கொண்டு வர்றீங்க, எங்கள்கிட்ட பரிவட்டம் எல்லாம் கிடையாது, முதல் மரியாதை எல்லாம் கிடையாது. முக்கியஸ்தர்களுக்கு காபத்துள்ளாவில் அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க, உயரமான வாசலை வச்சிருந்தானுவோ. எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு கேட்டா வந்து சாதாரண மக்கள்லாம் உள்ள திடீர்னு நுழைஞ்சிடக்கூடாது, அவங்கள கேட்டு தான் நுழையணுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் உடைக்கத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பண்ணாங்க. அரபாவை பத்தி கேட்டீங்களா, அரபா கூட எதுக்கு வந்துச்சு? அவங்க அரபாவில் வந்து மட்டமான ஆளுக்கு தான் போய் சேருவாங்கன்னு தான் நினைச்சிருந்தாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் நினைச்சாங்க. மக்கள் எல்லாம் போய் கூடுற இடத்துல நீங்களும் கூடுங்க அப்படியெல்லாம் உள்ள மார்க்கத்துல போய்கிட்டு எம்பி கோட்டா மந்திரி கோட்டான்னா விஐபிக்கு பல்ல காபத்துள்ளாவில் முக்கியத்துவம் கூடன்னு வந்துருதேன். அதனால நம்ம அதுக்கும் நாங்க மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் போறோம் ஆட்சிக்கு ஒழுங்கா செஞ்சு வந்துருவோம், முடியலன்னா இல்ல கேள்வி கேட்க மாட்டான். அதான் அந்த அடிப்படையில் சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு இபாதத்து. சக்திக்கு மீறி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். நீங்க எதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வான், கூலியை கொடுத்துருவான். திங்கட்கிழமை 15/12/2010 அன்று சுமார் 35 லட்சம் மக்கள் உலகம் பூரா வந்து அந்த ஹஜ்ஜியை நிறைவேற்றினார்கள். ஆனால் நீங்களும் சகோதர சகோதரிகளும் புதன்கிழமை அன்று 17/11/2010 நோன்பு நோட்டீர்கள். பூகோள அடிப்படையின்படி சவுதி அரேபியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் 2.5 மணி நேரம் தான் வித்தியாசம். 2.5 மணி நேர வித்தியாசத்திற்கு 2 நாட்கள் இருக்குமா? விஞ்ஞான அடிப்படையில் பதில் சொல்லுங்கள். நீங்கள் தெரிந்துதான் சரி என்றால் இந்த உலகம் கூட 35 லட்சம் மக்களுடைய கட்சியுடைய நிலை என்ன? விவரம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அரபா அன்றைக்கு இந்த வருஷம் 35 லட்சம் ஹாஜிகள் வந்து 15ஆம் தேதி என்று மக்காவுல அரபா வெளியில என்ன செய்யறாங்க, கூடுறாங்க. அப்ப அவங்க அரபாவுல கூடுறாங்கன்னா 15ஆம் தேதி கூடுனா 16ஆம் தேதி தான் பெருநாள் வரணும். அடுத்த நாள் 10ல தானே பெருநாள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க 2 நாள் கழிச்சு இது பண்ணிருக்கீங்களா? அப்ப 35 லட்சம் பேருடைய ஹஜ்ஜுடைய நிலை என்ன? அவங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டாங்களா? விஞ்ஞான அடிப்படையில் இதை விளக்கவும் அப்படின்னு இந்த சகோதரர் கேட்கிறார். இது நம்ம ஏற்கனவே இதே கேள்வியை வந்து பிறை ஓர் விளக்கம்ங்கிற ஒரு நூலில் தெளிவான முறையில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி அரபா தினத்தை எப்படி முடிவு செய்வது என்ற ஒரு சிடியும் வெளியிட்டு நம்ம ஆன்லைன் pj.comல இணையதளத்தில் டவுன்லோடு பண்ணி இருக்கிறோம். இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி இன்னொரு தடவை தெளிவாக நம்ம விளக்குகிறோம். என்னன்னு கேட்டா, அந்த அரபாவில் எல்லாரும் கூடுறாங்க இல்லையா, அந்த அரபாவில் அவங்க கூடுற அன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாரும் அரபாவாக கருதி கொள்ளணும். அடுத்த நாள உலகத்தில் உள்ள எல்லாரும் பெருநாளாக கருதி கொள்ளணும் அப்படின்றது இந்த காலத்துல சொல்லும் பொழுது அது ஒரு கரெக்ட் மாதிரி நமக்கு தெரிகிறது. ஏன், அரபாவுல கூடுறத உலகமே பாக்குறது, உலகமே டிவியில காட்டுறான். அவ்வளவு லட்சம் மக்கள் அந்த இடத்துல குழுமி இருக்கிறாங்க. அந்த மைதானத்துக்கு பேர் அரபா, மக்கள் குழுமி இருக்கிறாங்க. தேதி 15. அப்ப 15 திங்கட்கிழமை அரபாவுல எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய நேரத்துல அது இல்ல அரபா அப்படின்னு நம்ம சொல்வது வந்து தவறு மாதிரி என்ன செய்யும், எல்லாருக்குமே தோணும். ஆனால் மார்க்க விஷயத்தை நம்ம தீர்மானிப்பதற்கு வந்து இதை இந்த மாதிரியான கேள்விகளை அளவுகோலாக வைக்க கூடாது. எது அளவுகோலா வைக்கணும், இந்த அரபா நாளில நோன்பு வைக்கணும்னு சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களும் அரபா நாளை அடைந்திருக்கிறார்கள், அவங்களும் பெருநாளை ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள். இப்ப மக்காவில் எல்லாரும் கூடுவாங்களே, அதுதான் அளவுகோல் மார்க்கத்துல அப்படின்னு இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து கொண்டு இந்த அரபாவை எப்படி அறிந்திருப்பார்கள்? அதை அறிகிறது அவசியம். அவங்க எப்ப கூடுறாங்களோ அதன்படிதான் நம்மளும் முடிவு எடுக்கணும். அப்படி மார்க்கத்து சட்டமா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும், இந்த அரபா தினத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒருவரை மக்காவுக்கு அனுப்பி அங்கிருந்து என்னைக்கு மக்கள் அரபாவை முடிவுறான்னு பார்த்துட்டு உடனே வந்து சொல்லு அப்படின்னு ஒரு ஆளை நியமிச்சிருக்கணும். அல்ல தலைப்புற என்னைக்கு துல்ஹஜ் பெற ஒண்ணுங்கிறதையாவது தெரிஞ்சு கொண்டு மக்காவில் என்னைக்கு ஒண்ணுங்கிற அறிந்து கொண்டு வேகமா ஓடியாந்து சொன்னா இவங்களும் அதே அனுசரிச்சு என்ன செய்யலாம், அரபா நாள்ல வந்து மக்காவில் என்னைக்கு கூடினார்களோ அதே அன்னைக்கு வந்து இவங்க மதீனாவுல இருந்து கொண்டு என்ன செய்யலாம், அங்க நோன்பு வைக்கலாம், அடுத்த நாள் பெருநாளை கொண்டாடலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த அரபாவில ஹாஜிகள்லாம் கூடுனாங்களே, அது நெசந்தானே. அரபாவுல கூடுனதுல 6 வருஷம் ஹிஜ்ரத் செஞ்சு 6 வருஷம் காபிர்கள் கையில் இருந்தது, 4 வருஷம் நம்ம கையில் இருந்தது. இஸ்லாமிய ஆட்சியின் கீழே மக்கா 4 வருஷம் இருந்தது இல்லையா? அந்த 4 வருஷத்திலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு மக்காவில் கூடுகிறார்கள் என்பதை அறிந்தார்களா, அறிவதற்கு முயற்சி பண்ணினார்களா, அல்லது வஹியின் மூலமாக மக்காவில் கூடிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு நியூஸ் வந்ததா? வஹியின் மூலமா அப்படி வந்திருந்தா கூட மக்கா மதீனாவுல மட்டும் முஸ்லிம்கள் இல்லையே, மக்காவை சுத்தி மதீனாவை சுத்தி பல ஊர்கள்ல முஸ்லிம்கள் இருந்தாங்களே, அவங்களெல்லாம் இதை எப்படி முடிவு செஞ்சு இருப்பார்கள்? முன்ன பின்ன தானே பண்ணிருப்பாங்க. ஒண்ணு இந்த அரபா 3 விதம் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கு? என்னைக்கு அவர்கள் மக்காவுல கூடினார்களோ அதே அன்னைக்கு இவர்கள் பார்த்த அடிப்படையில் 9ஆக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இவங்க ஒரு நாள் முன்னாடி பார்த்திருப்பார்களே, ஆனால் மக்காவில் அரபா கூடுறதுக்கு முத நாள் இவர்களுக்கு 9வது நாள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் ஒரு நாள் லேட்டா பார்த்திருப்பார்களே, ஆனால் மக்காவுல அந்த அரபாவுல கூடுறதுக்கு உள்ள மறுநாள் 10வது நாளை இவர்கள் 9வதாக நினைத்துக் கொள்வதற்கும் முடிவு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 3 வாய்ப்பு அங்க இருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம இப்ப கேட்கிற முக்கியத்துவம் கொடுத்து இந்த முக்கியத்துவத்தை அவங்க கொடுத்தாங்களா, நீ பாட்டுக்கு உன் பகுதியில் உள்ளபடி முடிவு பண்ணிக்க என்று விட்டார்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படி செஞ்சிருப்பாங்க? அவங்களுடைய அந்த 10 வருஷம் மதீனாவுடைய பெருநாள் ஹஜ் பெருநாள்ல மக்காவுல உள்ளதை அனுசரிச்சு தான் 10 வருஷம் இருந்ததுன்னு ஆதாரம் இருக்குதா? மக்காவுல உள்ளதை அறிந்து கொள்வதற்கு முயற்சியாவது பண்ணினார்களா? பண்ணவே இல்லை. அங்கிருந்து ஒரு ஆள் புறப்பட்டு வந்தா கூட இவங்க ஆட்சி வந்துருச்சு, அப்ப என்னைக்கு பெற பாக்குறீங்களோ உடனே ஒரு ஆள் புறப்பட்டு வாங்கன்னா 3 நாள்ல தகவல் சேர்ந்துரும், அரபாவை டிசைட் பண்றதுக்கு வழியா இருக்கு, உங்க மக்காவுல பார்த்தோன்னு கொண்டாந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்களா? அப்ப உலகத்துல அவங்களுடைய கடைசி வருஷத்துல எல்லாம் காவாசி உலகத்துக்கு இஸ்லாம் பரவிருச்சு. அவங்க எல்லாம் எப்படி இந்த அரபா நாளை தீர்மானிச்சிருப்பாங்க? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல ஃபேக்ஸ் இல்ல, போன் இல்ல, டிவி இல்ல, தொலைக்காட்சி இல்லாட்டாலும் அறிந்து கொள்ற 2.5 மணி நேரங்கிறீங்களே, 2.5 மணி நேரம் மக்காவுக்கு மதீனாவுக்கு இல்லையே. இந்தியாவிலிருந்து 2.5 மணி நேரம் தூரத்தை நீங்க சொல்றீங்களே, 1/2 மணி நேரம் தூரம் வித்தியாசம் இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க? அதை அறிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணலையே. அப்ப பிரயாணம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 2 நாள் 3 நாள் போய் சேர்ந்துடலாமே. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது அப்ப நம்ம என்ன ஆகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாள்ல இந்த அரபாவுல கூடுறதை அறிந்து கொள்ளாமல் தப்பா பெருநாளை கொண்டாடினார்கள் நம்ம சொல்றோம். எந்த ஒரு முடிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பான ஒரு பெருநாளை கொண்டாடினாங்கன்னு ஒண்ணு தள்ளுகிறதோ அந்த முடிவு தப்பு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பதான் தெரியுதேன்னு பாக்குறீங்க. அதை பத்தி கண்டுக்கிற தேவையில்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிந்து கொள்ள ஒரு முயற்சியும் பண்ணவே இல்லையே. நீ என்னைக்கே கூட்டிட்டு போப்பா, எங்களுக்கு பிறைய பார்த்து நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இப்படித்தான் உத்தரவும் போட்டார்கள், இப்படித்தான் சொல்லவும் செஞ்சார்கள். மேகமா இருந்தா 30 பூர்த்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு சொன்னார்களே தவிர மக்காவுல உள்ளவன் கூடுறானான்றத பத்தி பார்க்காதே. மக்காவுல கூடுறவன் தப்பு கிடையாது. அவனுக்கு சரி நாங்க வந்துட்டா கூட அன்னைக்குதான் எனக்கு அரப்பா. நான் மக்காவுக்கு வந்திருந்த நேரத்தில் அங்க இருக்கிற பகுதியில என்னத்தை அறிவிக்கிறாங்களோ அதுதான் என்னை கட்டுப்படுத்தும். அதனால அது அவ்வளவு பேர் தப்பு செய்தாங்க நம்ம சொல்லவே கிடையாது. மக்காவில் உள்ளவர்கள் செஞ்சது, அங்க ஹஜ்ஜுக்கு போனவர்கள் செஞ்சது கரெக்ட். நாங்க அங்க வந்தாலும் அப்படித்தான் செய்வோம், அதான் கரெக்ட். அது உலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்தும் என்பதை ரசூலுடைய வழியில் நமக்கு தந்தார்களா? கொஞ்சம் அதை லிபரலா விட்டுட்டு போயிட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இதை அவங்க பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லை. இந்த உலகமெல்லாம் ஒன்னாக்கணும்னு சில பேர் நுழைந்து கொண்டு ஏற்கனவே 3 கருத்து இருந்தா 4வது ஆக்குறதுக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர ஒன்னாவும் ஆக்க முடியாது. அதனால நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பான பெருநாளை கொண்டாடினார்கள் கருத்தை தருமா தராதான்? அதான் கேள்வி. இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களே. ஆனால் 10 வருஷ காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பா பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. அதுல சில நாட்கள் அதுக்கு ஒத்து போகாத நாட்கள் பாதி இருக்கலாம். 5 நாளாவது 5 பெருநாளாவது தப்பா கொண்டாடி இருப்பாங்க. அவங்க மாத்திரம் இல்லாம மொத்த அரபு நாட்டுல உள்ள அத்தனை பேர்களும் நினைஞ்சிருப்பாங்க தப்பா கொண்டாடி இருப்பாங்க. அர்த்தம் வருமா வராதா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்களும் தப்பாக பெருநாளை கொண்டாடி விட்டார்கள் என்று ஒரு கருத்து வறுமையானால் அது நச்சு கருத்தை தவிர அது விஞ்ஞான கருத்து இல்ல. கூடுறார்கள்னா கூட தான் செய்யறார்கள் நெசம். அது என்னைய கட்டுப்படுத்துமாங்கிற டாபிக் வேற, கூடுறார்கள் டாபிக் வேற. கூடினால் அவர்களுக்கு உரியது அது. அப்ப மக்காவுல இருக்கிறவர்கள் 6:30 மணிக்கு நோன்பு திறக்கிறாங்கன்னு நான் இங்க இந்தியாவுல 6:30 மணிக்கு நோன்பு திறக்க முடியுமா? அவங்களுடைய 6:30 மணிக்கு அங்க அங்க உள்ள டயத்துக்கு நான் நோன்பு திறந்துக்கிறேன்.
இங்க இருந்துகிட்டு அங்க நோன்பு திறந்துட்டாங்களான்னு போன் பண்ணி கேட்டு நான் நோன்பு திறக்கிறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரியன் விஷயமா நடந்து கொண்ட மாதிரி தான் பிறக்கி நடந்து கொண்டார்களே தவிர இப்படி அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. செஞ்சால் நரமுடி வரைக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. ஒரு ஆள் அனுப்பினார்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கும், போயிட்டு வந்தாருன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்படி வந்திருந்தாலும் எல்லா ஊருக்கும் சொல்லி அனுப்பினார்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஒரு ரெக்கார்டுமே இல்ல. ரெக்கார்டு இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தம் மார்க்கத்துல. ஏன் நல்ல மார்க்கத்தை பாதுகாக்கிறான். அவங்க வாழ்க்கையில் நடந்து இருந்தால் அது ரெக்கார்ட் ஆக்கி எல்லாம் பாதுகாத்து தருவான். பாதுகாத்து வரலன்னா இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அரபாவில் கூடுவதை பற்றி அறிந்து கொள்ள ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை, எடுக்க சொல்லவில்லை. அப்படின்னா எப்படி முடிவு எடுத்திருப்பாங்க? போனும் இல்ல, ஃபேக்ஸும் இல்ல, போய் அறியறதுக்கு முயற்சியும் பண்ணல. எப்படி எடுத்திருப்பாங்க? அவங்களோட வானத்தை பார்த்தா முடிவு எடுத்திருப்பாங்களே தவிர மக்காவில் உள்ளதை முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முடிவு எடுத்து அதன்படி செஞ்ச தப்பு இல்லாமல் போகுமே, ஆனால் நாங்கள் எடுத்ததும் தப்பு இல்லாமல் போய்விடும். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு பின்பற்றோம். இந்த ஒரு அடிப்படையை நீங்க என்ன செய்யணும்? வணங்கி கொள்ளணும். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்று இருக்கிறது. இப்ப இப்ப விஞ்ஞான ரீதியா நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன். இது ஹதீஸ் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம். விஞ்ஞான ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அரபாவுல அவங்க பகல் நேரத்தில் அரபாவுல இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க அரபாவுல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பக்கம் பகலா இருக்கும், ஒரு பக்கம் ராத்திரியா இருக்கும். அப்ப அந்த அரபாவுல அவங்க இருக்கக்கூடிய நேரம் நோன்பு வைக்கிறக்கூடிய நேரமா இருந்தா தான் நம்ம நோன்பு வைப்போம். அந்த சவுதிக்கு நேர் ஆப்போசிட்ல கீழே இருக்கக்கூடிய நாடுகளா இருந்தால் அவன் அரபா விட்டு வெளியேறும் பொழுதுதான் இவங்களுக்கு அரபாவுடைய நாளே வரும். அடுத்த நாள் ஆகி போயிடும். கண்டிப்பா அடுத்த நாள் அவனுக்கு வரத்தான் செய்யும். உலகத்துக்குலாம் ஒரே நாள்ல வரவே வராது. ஏன்னா பாதி பகல் பாதி இரவா இருக்கக்கூடிய நேரத்துல அரபாவுடைய நாளுங்கிறது அவன் அடுத்த நாள் வைக்கக்கூடிய நிலையும் சில பேருக்கு என்ன செய்யும் உண்டாகும் சயின்டிபிக்கா. அதையும் நம்ம கவனிக்கணும். அதனால சயின்ஸ் இதெல்லாம் தூக்கி வச்சுப்புட்டு பிறக்கின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வை வச்சுட்டாங்க. ஒரு நாள் ரெண்டா முன்ன இருக்கிற பத்தி பிரச்சனை கிடையாது. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம செஞ்சோம் இல்லையா தமிழ்நாட்டுல, நம்ம திங்கக்கிழமை அரபாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்? திங்கக்கிழமை அரபா கிடையாதுன்னு சொல்லிவிட்டு 15 கிடையாது 18 தான் பெருநா கொண்டாடினா 17 தான் என்ன செய்யறோம்? அரபா ஆக்குறோம். அதே நேரத்துல இன்னும் மற்றவங்க எல்லாம் 16 தான் ஆக்குனாங்க. அவங்களும் தான் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அது இன்னும் தகவலுக்காக பதிவு பண்றாங்க. நம்ம மட்டும் மாற்றம் செய்யல. சவுதியில் உள்ளவர்களுக்கு மாற்றமாக இந்தியாவில் உள்ள எல்லாரும் தான் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு நாள்ல மாற்றம் செஞ்சாங்க, நம்ம 2 நாள்ல மாற்றம் செஞ்சோமே தவிர இங்க உள்ளவங்க அரபாவை கணக்கு பண்ணவே இல்லை. அரபாவை கணக்கு பண்ணி அறிவிச்சது அரபு நாடுகளுக்குள்ளதான் அறிவிச்சுக்கிட்டாங்களே தவிர உலகமே ஏத்துக்கல. அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, எந்த சவுதியில இந்த மாதிரி பார்த்துட்டாங்க என்று அது ஒரு ஆதாரமா காட்டுகிறார்களோ அந்த சவுதியிலே பத்வா கொடுத்திருக்கிறாங்களே, எங்களை இதை பார்க்க தேவையில்லை, நாங்க இங்க பெற பார்த்து நாங்க அறிவிக்கிறோம், எங்களுக்கு உரியது, நீங்க உங்களுக்குரிய கணக்குல எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள். அது மார்க்க ஆதாரமா நான் சொல்லல. அவங்களே அதை வலியுறுத்தல. யாரு அதை டிக்ளேர் பண்ணுகிறார்களோ அந்த உலமாக்களை இதை வலியுறுத்தல. இது எங்களுக்கு உரியது உங்களுக்கு உரியது வேறையா இருக்கலாம் என்று பத்வா கொடுத்து அதெல்லாம் இணையதளங்கள்ல கூட நினைஞ்சிருக்கிறோம். கடந்த காலங்களில் வெளியிட்டும் இருக்கிறோம். உணர்வோட வெளியிட்டு நினைவு இருக்கிறது. அதனால அரபா தினத்தில் நாங்கள் அங்கே வந்து விட்டால் அங்க என்ன அரபாவோ அதான் எங்களுக்கு அரபா. நீங்க எல்லாம் அரபாவுக்கு போயிருந்தீங்கன்னா அதான் உங்களுடைய அரபாவுடைய நாள். அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க இங்க வந்தா இங்க என்ன நேரம் இங்க என்ன நாள்ங்கிறத தான் நீங்க பார்க்கணுமே தவிர அங்க உள்ளது பார்க்க முடியாது. நாங்க அங்க வந்துட்டு அதைத்தான் பார்க்கணுமே தவிர இங்க பிறந்த உறவை பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில இதுல யாருக்கும் எந்த குழப்பமும் ஏற்படல. அவங்க செஞ்சது அவங்களுக்கு சேர்ந்தா, நம்ம செஞ்சது நமக்கு சேர்ந்தா. இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்திருக்குது. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, குழந்தை தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது எப்படி அது மூச்சு விடுகிறது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்விதான். அங்க தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுதெல்லாம் மூச்சுக்கு வேலையே கிடையாது. மூச்சு விடுற பிரச்சனை எல்லாம் கிடையாது. மூச்சு விட்டு விட்டு என்ன அதுலயே வாயு முட்டிக்கிட்டு போயிடும் வழங்குதா. அந்த மாதிரியான அமைப்புலாம் கிடையாது. வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தொப்புள் கொடி வழியாகத்தான் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் எல்லாமே கிடைக்கிறது. மூச்சு விட்டுத்தான் அது வாழணுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள என்ன இல்ல, அந்த மூச்சு கிடையாது. எப்ப பிறந்த உடனே அழுகுது பாருங்க, அழுகையில தான் அந்த நரம்பு டக்குன்னு மாறுது. அழுக வைக்கணும், அழுக வைப்பாங்க. அந்த குழந்தை பிறந்தவன டாக்டர்கள் கிட்ட சொல்லுவாங்க, குழந்தை பிறந்தவன அழுதுற வேண்டும், அழாட்டி நம்ம அழ வைக்குவாங்க. அழுதுருச்சுன்னு சொன்ன உடனே அந்த அழுகும் போது தான் என்ன செய்யறது, மூச்சு விடுற அந்த கனெக்ஷனை எல்லாம் உண்டாக்குறான். அது வரைக்கும் தொப்புல அறுத்துப்பட்டு வெளியே அழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு இந்த மூச்சு விடுற பஞ்சாயத்து என்ன செய்யல. அப்ப மூச்சு விடுறத பத்தி கேட்கிற மாதிரி எதுவும் கேட்கலாம், எப்படி அது பாத்ரூம் போகும், எப்படி அது கக்கூசு போகும் கேட்கலாமா இல்லையா.
அப்படியெல்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது. அதுக்குள்ள சேர்ந்தா அது பெரிய தொட்டியை நிறைஞ்சு வருமே கருப்பு பை. அதெல்லாம் வந்து அது அது வேற விதமான வளர்ச்சி. அது உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு தாயினுடைய அந்த உடல்ல இருந்து அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்து வளர்றது என்பது அது ஒரு வகையான வளர்ச்சி. அந்த உள்ளுக்குள்ள இருந்து வளருவதற்கு என்ன இல்ல, மூச்சு வாய் வழியாக சாப்பிடுவது அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துலாம் அதுக்கு இல்ல. அதனால அது தேவையும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை கொண்டு என்ன செய்யறான், வேற விதமாக அதை வந்து வளர்க்கிறான். அவ்வளவுதான். சரி, இப்ப மூச்சு விடுறதுங்கிறது பெரிய ஒரு அளவா போனோம்னு மூச்சுன்னு சொல்றோம். அந்த உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சவன அந்த ஒரு 15 நாள் ஒரு மாசமா இருக்கிற கருவு எப்படி மூச்சு விடும்? மூக்கு இல்ல இருக்கு, அது உயிர் தானே. அது மூச்சையும் மூக்கும் இல்லாம அந்த மூக்குங்கிற அந்த அதுக்குரிய அந்த புரோகிராம் உண்டாகாம உயிரோடு தானே இருந்துச்சு. அந்த மாதிரியான வளர்ச்சி அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஜமாத்தாக ஒருத்தரும் ஜனாசா தொழுகை நடத்தல, தனித்தனியா தான் தொழுதுகிட்டாங்க. ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துற தகுதி எத்தருக்குமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆலிம் சொன்னாரு. இது சரியான்னு கேட்கிறாங்க. தனியா தொழுகை நடத்தினாலே தகுதி இருக்குன்னு வந்துருச்ச, கூட்டாக தொழுதா மட்டும்தான் தகுதின்னு வராத. இந்த வாதம் சரியானதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தனித்தனியா ஜனாசா தொழுதாங்கன்னு ஒத்துக்கிறாருல. தனித்தனியா ஜனாசா தொழுகை நடத்தினாலேயே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்தி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாருங்கிறது நிரூபணம் ஆயிருமே. அப்புறம் என்ன தகுதி இல்லைங்கிற ஒரு வாதம் எப்படி வரும்? அன்னைக்கு செய்யல, ஜமாத்தாக அவங்க ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தி வந்து பதிவாகவில்லை. ஏன் பதிவாகல என்று கேட்டா அது வந்து ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு ஆள் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னா இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆகணும். கன்ஃபார்ம் ஆனா தான் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனே இறந்து விட்டார்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் உடனடியாக முடிவுக்கு வரவில்லை. அதுல ரொம்ப குறைந்த மைக்ரோ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சில சகாபாக்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதிகமான சகாபாக்கள் மூத்து ஆகலேண்டாங்க. அப்ப என்னவாக அந்த சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் அசம்பிள் ஆகி ஒரு கூட்டமா தொழுவணுங்கிற ஒரு டாபிக் அங்க வரவே வாய்ப்பு கிடையாது. அப்ப திங்கக்கிழமை மௌத்தா போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை அடக்கப்படுறாங்கன்னு சொன்னா அப்ப இவ்வளவு நேரம் வரைக்கும் அவங்க இறந்தாங்களா இல்லையாங்கிற விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால என்னவாகுது, யார் யாரெல்லாம் இறந்து விட்டார்கள் முடிவு பண்றாங்களோ அவங்களா போய் தொழுதுட்டு போயிட்டு இருக்காங்க. அனைவரும் அசம்பிள் ஆகுறதா இருந்தா அனைவரும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள்ங்கிறத உடனே என்ன செஞ்சிருக்கணும், முடிவு செஞ்சு இருக்கணும். அப்படி செஞ்சு இருந்தா உடனே வாங்க எல்லாரும் செஞ்சிருவாங்கன்னு செஞ்சிருப்பாங்க. அதனால அது இது வாதம் சரியே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜனாசா தொழுகை நடத்த யாருக்கும் தகுதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது அவங்க வந்து அபூபக்கர் சித்திக் இமாமா வைத்துக் கொண்டு அவங்க பின்னாடி நின்று தொழுது இருக்கிறாங்களே, அப்ப வந்து அவங்களுக்கு இமாமத்து செய்வதற்கு வேற ஒரு ஆளுக்கு தகுதி இருக்குங்கிறது வர்த்தனை செய்யுது. அது ஒண்ணு. அப்ப இமாமாக இருப்பதற்கு தகுதிங்கிறத எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அதுவும் தவறா போய் விடுகிறது. அவங்களுக்கா துவா செய்யறது, இறந்துட்டாங்க அவங்க பாவத்தை மன்னிப்பாங்க அது மாதிரிலாம் கேட்கறது அது இப்படி கூடுங்கிற வார்த்தை சொன்னார்களே ஆனால் அது தனியாக ஜனாசா தொழுகை நடத்தினாலும் அந்த துவா தான் செய்ய போகிறார்கள். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நம்ம அத்தஹியாத்துல என்ன செய்யறோம், டெய்லி துவா செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின், அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக, அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லி ஒவ்வொரு தொழுகைகளையும் நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி பாங்கு சொல்லி முடிஞ்சவனே ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா, இறைவா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வசீலாங்கிற அந்த உயர் பதவியை நீ கொடுப்பாயாக. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், உயர்ந்த ஒபாசுகு மகாமன் மஹமூதா, பாராட்டத்தக்க அந்த இடத்துல வந்து அவங்கள எழுப்புவாயாகலாம் கேட்கிறோம். அப்ப எதுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க, அவங்களுக்கா துவா செய்ய தகுதி இல்லைன்னா செலவாத்தை சொல்லக்கூடாது ஆயிரும். செலவாத்துல துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பாங்குக்கு பிறகு துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது பாவ மன்னிப்பு தர்றதே தகுதி இல்லைன்னு சொல்லுவார்களே. ஆனால் தனித்தனியா செஞ்ச சகாபாக்கள் வந்து ஒத்துக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை நடத்தினா அதை கேட்டாங்கன்னு வந்துருது. சும்மா என்னத்தையாவது வித்தியாசமா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி இருக்கிறாங்களே தவிர அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா அவங்க இறந்து விட்டார்கள்ங்கிறதுல குழப்பம் இருந்தது. அது வந்து சீரலை பிரச்சனை ஆகிக்கிட்டே இருந்ததுனால யார் யார் வந்து இறந்து விட்டுதான் நினைக்கிறாங்களோ அவங்க தனித்தனியா செய்யற மாதிரி போயிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது ஆட்சி தலைவர் யாருங்கிறத முடிவு பண்ணணும், அப்பதான் அவர் தலைமை தாங்குவாரு. அந்த மாதிரி எல்லாம் சில பஞ்சாயத்துகள் இருந்ததுனால என்ன செய்யல,
அது நடக்காம போச்சே தவிர தகுதி இல்லைங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா எனக்கு ஜனாதா தொழுவுக்கு நடத்துறதுக்கு உலகத்துல எவருக்கும் தகுதி இல்லைன்ற ஹதீஸ் இருந்தா நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம். அல்ல சஹாபாக்கள்லாம் யாராவது நாங்கள் ஏன் ஜனாதா தொழுகை நடத்தவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு நடத்துவதற்கு தகுதி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சஹாபாக்களா சொன்னாங்களா? இவங்க ஏன் தேவையில்லாம ஊகமா கற்பனையா சொல்லுவாங்க? சரியில்லை.